ஹாய் சிட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். கபின் அப்படிங்கிற பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் ஜென் துறவியை பார்க்க போனான். அப்போ அவர்கிட்ட, நீங்க எப்போதாவது கிறிஸ்தவர் பைபிளை படித்தது உண்டா அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த ஜென் துறவி, படித்ததில்லை அப்படின்னு சொன்னார். உடனே, எங்கே, அதை எனக்கு படித்து காட்டு அப்படின்னு சொன்னார். அந்த மாணவனும் உடனே தன்கிட்ட இருந்த பைபிளை திறந்து சென்ட் மேத்யூவின் வாசகத்தை வாசித்தான். அந்த பைபிள் வாசகத்தில் ஒன்றான, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்தை பட்சிகள் கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கும்போது நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிட்டது அதிகம் நிச்சயம் அல்லவா? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று படித்து முடித்தான். உடனே அந்த துறவி, எவனொருவன் இந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறானோ அவன் பெரும் ஞானம் கொண்டவன் ஆவான் என்று கூறினார். மேலும் அந்த மாணவன் மறுமுறை அந்த பைபிளில் மற்றொரு வாக்கியத்தை படித்தான். அந்த வாசகம் என்னவென்றால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதாகும். இந்த வாசகத்தை கேட்டதும் துறவி, அருமை, இதைத்தான் புத்த போதனையிலும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த உலகில் எதுவும் புத்த போதனையை விட அப்பாற்பட்டதல்ல, அனைத்தும் புத்த போதனைக்கு நெருங்கினவைதான் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.